வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டை இன்ஸ்டால் பண்ணுற எல்லா மெத்தட்ஸும் பார்த்தாச்சு. இனிமேல் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிட்டோடைய சீட் ஷீட். ஓகே, சீட் ஷீட்னு சொல்லிட்டு உங்கள் ப்ரோக்ராமில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சீட் ஷீட்டை யூஸ் பண்ணி என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்கோ எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் கமாண்ட்ஸ் இப்போதைக்கு இருக்குது. இதில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக் கமாண்ட்ஸ் பொதுவாக பண்ணுறது. இதுக்கப்புறம் பண்ணுறது இந்த பிளாக் இருக்குது இல்லையா, இந்த பிளாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கோடை புஷ் பண்ணுறதுக்கான கமாண்ட்ஸ், உங்கள் லோக்கலில் இருக்கிற கோடை சர்வருக்கு புஷ் பண்ணுறதுக்கான கமாண்ட்ஸ். இது தவிரவும் இன்னும் அட்வான்ஸ் கமாண்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ ரீபேஸு, ரிவர்ட், ரீசெட், செரி பிக், மர்ஜ், இந்த மாதிரி கமாண்ட்ஸ்லாமும் இருக்குது. பட் அதெல்லாம் இப்போ உங்கள் சிலபஸில் இல்லை. அப்புறம் கான்ஃபிக் இருக்குது, இதெல்லாமே உங்கள் சிலபஸில் இல்லை. ஸோ அதனால் நான் அதெல்லாம் போடலை. ஃப்யூச்சரில் அட்வான்ஸ்ட் கமாண்ட்ஸ் தனியாக ஒரு வீடியோவாக நான் தனியாக போட்டுடுறேன். அது உங்கள் கரிக்குலமில் இல்லாதனால அது நான் போடலை. கரிக்குலம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது உங்களுக்கு திருப்பியும் அந்த அட்வான்ஸ் கமாண்ட்ஸ்லாம் அதில் போட்டுறேன். அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லா கமாண்டுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முதல் கமாண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ கிட்டு தான் ஃபஸ்ட்டு கமாண்டு. ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை கிட்டுன்னு மட்டும் போட்டால் போய் எதுவுமே செய்ய வேணாம். கிட்டுன்னு போட்டு என்டர் அடிங்க. காட்டுதா எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சா? ஸோ கிட்டில் என்னெல்லாம் பண்ண முடியுன்றது எல்லாமே காட்டுது. ஸோ கிட் இன்ஸ்டால் இருந்தால் இந்த மாதிரி மெசேஜ் வரும். ஸோ இந்த கமாண்ட் கம்ப்ளீட்டட், இவ்வளோ தான் முடிஞ்சுது. இப்போ அடுத்த கமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட் இனிட்னு இருக்கா. ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, கிட்டை இனிஷியலைஸ் பண்ண சொல்கிறோம். எங்கே இனிஷியலைஸ் பண்ண சொல்கிறோம்? உங்கள் லோக்கல் லேப்டாப்பில் ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். உங்கள் லோக்கல் லேப்டாப்லேயே புதுசாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறீங்க. அந்த ப்ராஜெக்டை நீங்கள் கிட்டுக்கு தெரியப்படுத்தணும். கிட்டில் இந்த கிட்டு ப்ராஜெக்டாக இருக்கட்டும்னு சொல்லணுன்னா இந்த கிட் இனிட் கோடு தேவை. ஓகே, பொதுவாக நம்ம க்ளோன் தான் பண்ணுவோம். பட் சில சுச்சுவேஷன்ஸில் இனிட் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் வரும். ஓகே, ஸோ கிட் இனிட் கமாண்டையும் பார்த்துடலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சிஎல்எஸ் பண்ணிப்போம். புதுசாக ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணுவோம். டெஸ்க்டாப்பில் பண்ணிக்கலாம். கிட் ரிமோட் இனிட் அப்படின்னு வச்சுப்போம். ஆகலையா? ஓகே, கிட் ரிமோட் யூனிட் ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லுது. ஸோ நம்ம அதிலே போயிடலாம். கிட் ரிமோட் யூனிட். ஸோ உள்ளே வந்துட்டேன். இப்போ டிஆர் பண்ணுவோம். உள்ளே எதுவுமே இல்லை. ஸோ உள்ளே எதுவுமே இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கிட் இனிட்ன்ற கமாண்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ போட்டோ என்ன சொல்லுது? இனிஷியலைஸ்ட் எம்டி கிட் ரெபாசிட்டரி. ஸோ இந்த டைரக்டரியில் டாட் கிட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ கிட்டுக்கு இதை வச்சு தான் எல்லாமே புரியும். ஸோ அந்த டாட் கிட் ஃபோல்டர் கிரியேட் ஆகிடுச்சு. இது நீங்கள் உள்ளே போய் பார்க்கணும்னா நீங்கள் பார்க்கலாம். டாட்னு போட்டால் அது வந்து ஹிடன் ஃபைல்னு அர்த்தம், ஹிடன் ஃபோல்டர் ஒரு ஃபைல்னு அர்த்தம். ஸோ உள்ளே போனீங்கன்னா உள்ளே இருக்கிற எல்லாமே காட்டும். இருக்கா? ஸோ கிட்டுனுடைய எல்லா கான்ஃபிகரேஷனும் இங்கே வந்தாச்சு. இதுதான் கிட் இனிட் பண்ணுற மெத்தட். ஸோ இதோட இது முடிஞ்சது. இனிமேல் நமக்கு இந்த ஃபோல்டர் தேவையில்லை. இந்த மாதிரி பண்ணுறது தான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்னா புதுசாக இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவோம். ஏன்னா க்ளோன் பண்ண போகிறோம். இப்போ அடுத்தது கிட்டு க்ளோன் ரிமோட். ஸோ இப்படி ஒரு டைரக்டரி எடுத்துக்கலாம். சிடி கிட் க்ளோன் ரிமோட். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா நம்ம க்ளோன் பண்ண போகிறோம். ஸோ க்ளோனிங்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்? இனிட்டுக்கும் க்ளோனுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இனிட் வந்து லோக்கல்லேருந்து ரிமோட்டுக்கு போகும். ரிமோட்னா சர்வர், கிட்ஹப் அக்கௌண்ட்டுக்கு போகும். க்ளோன் வந்து ரிமோட்லேருந்து லோக்கலுக்கு வரும். சர்வர்லேருந்து உங்கள் லோக்கல் லேப்டாப்க்கோ டெஸ்க்டாப்க்கோ வரும். ஸோ கிட் க்ளோன் என்னென்னு பார்ப்போம். கிட் க்ளோன் அப்படின்னு போட்டுட்டு உங்களுடைய கிட்ஹப் வெப்சைட் ஓப்பன் பண்ணணும். இங்கே போனீங்கன்னா இங்கே இருக்கா மாங்கோடிபி தேவையில்லை. கிட் ரிமோட் டெமோ இருக்கு இல்லையா? ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே கோடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கோடை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே க்ளோன் இருக்கா? இந்த க்ளோனில் HTTPS இருக்கா? இப்போதைக்கு இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். SSHலாமும் இருக்குது. அதுக்கு நீங்கள் கீயெல்லாம் க்ரியேட் பண்ணணும். இப்போதைக்கு அது வேண்டாம். ஸோ இப்போதைக்கு HTTPSலேயே சிம்பிளாக பண்ணுவோம் நம்ம. ஸோ இப்போ என்டர் அடிக்க போகிறேன்.
ஸோ க்ளோனிங்னு வருதா, கிட் ரிமோட் டெமோ, இந்த ஃபோல்டர், இந்த இது க்ரியேட் ஆகிடுச்சு, இந்த பேக்கேஜ் நமக்கு வந்துருச்சு. இப்போ டிஆர் போடுறேன், அந்த ரீட்மி ஃபைல் வந்துருச்சா, இதுதான் நம்ம வர வேண்டிய ஃபைல், இது வந்தாச்சு. இப்போது இந்த ஃபைலில் நான் சேஞ்சஸ் பண்ணணும், அதான் பண்ண போகிறோம். நான் விஷுவல் ஸ்டுடியோ கூட ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைலில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர், கிட் க்ளோன் ரிமோட், இதான் பண்ணோம். ஸோ 7:15 பண்ணியிருக்கோம், சரியான டைம் தான், இதுதான். இதை செலக்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த கோட் இப்போ எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ readme.md ஃபைல் இருக்கா. ஸோ இந்த இடத்துல நம்ம இன்னொரு லைன் ஆட் பண்ண போகிறோம். திஸ் லைன் இஸ் டு ஷோகேஸ் தி டேட்டா இன்டெக்ரேஷன் between local code and GitHub account அப்படின்னு போட்டு இதை சேவ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு அடுத்த கமாண்டை பார்ப்போம். இந்த கமாண்டுக்கு கிட் ஸ்டேட்டஸ்னு பேர். இப்போ கிட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்களா, மாடிஃபைட்னு காட்டுதா, ரெட்டில் readme.md காட்டுதா. ஸோ இந்த கமாண்ட் தான் அடுத்தது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நோட் பேடில் பார்த்தீங்கன்னா. ஸோ ஓகே ஸ்டேட்டஸ்க்கு அடுத்து செக் அவுட் இருக்குது. ஸ்டேட்டஸ் பார்த்தாச்சு. இப்போ ஸ்டேட்டஸில் வந்து நமக்கு ஸ்டேட்டஸ் காட்டிடுச்சு. இப்போ கிட் செக் அவுட் -bன்னு ஒரு கமாண்ட் இருக்கா, இதையும் பார்த்துருவோம். நம்ம கோடை மாடிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி இதையும் பார்த்துருவோம். ஸோ கிட் செக் அவுட் -bன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கிட்டுன்றது ஒரு மரம் மாதிரி, அந்த மரத்தில் எல்லா கோடும் காமனாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் தன்னோட சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு பிரான்ச்னு ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஒவ்வொரு யூஸரும் தன்னோட கோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பிரான்ச் யூஸ் பண்ணணும். அது மாதிரி பிரான்ச் க்ரியேட் பண்ணுற கமாண்டு தான் கிட் செக் அவுட் -b. அந்த -bன்றது தான் பிரான்ச். ஓகே, ஸோ புதுசாக என்னுடைய கோடை நான் சேவ் பண்ணுறதுக்கு தனியாக வந்து ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கான கமாண்ட் என்னென்னா கிட் செக் அவுட் -b. நான் இப்போதைக்கு டெமோன்னு ஒரு பிரான்ச் நேம் க்ரியேட் பண்ணுறேன். காட்டுதா, ஸ்விட்ச் டு அ நியூ பிரான்ச் டெமோன்னு காட்டுதா. இப்போ இதை நான் பார்க்கணுன்னா வெறும்னா கிட் ஸ்டேட்டஸ் போட்டாலே காட்டும். அது கிட் ஸ்டேட்டஸில் ஆன் பிரான்ச் டெமோன்னு காட்டுதா. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆன் பிரான்ச் மெயின்னு காட்டியிருக்கும். ஸோ முதல்ல மெயின் பிரான்ச்சில் இருந்தேன், இப்போ டெமோ பிரான்ச்சில் இருக்கேன். இப்போ ஒருவேளை டெமோலேருந்து திருப்பி மெயினுக்கு போனால் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் தான். இந்த கிட் செக் அவுட் -b போட்டோம் இல்லையா, அதுக்கு பதிலாக கிட் செக் அவுட் மட்டும் போடணும், -b போடாமல் பிரான்ச் நேம் கொடுத்தா போதும். வந்துருச்சா, திருப்பியும் ஸ்விட்ச் டு பிரான்ச் மெயின். ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, -b போட்டால் புதுசாக க்ரியேட் ஆகும், -b போடலன்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறது மாறும். இந்த ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ். ஸோ ரெண்டு கமாண்ட் பார்த்தாச்சு. ஸோ பிரான்ச் பார்த்துட்டோம், பிரான்ச் பார்க்க போகிறோம். செக் அவுட் -b பார்த்தாச்சு, செக் அவுட் பார்த்தாச்சு. இப்போ அடுத்த கமாண்ட் கிட் பிரான்ச் பார்த்துடலாம். ஸோ கிட் பிரான்ச்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற பிரான்ச்சஸை பூரா காட்டும், அப்புறம் கரண்ட் எந்த பிரான்ச்சில் இருக்கீங்கன்னு காட்டும். காட்டுதா, 2 பிரான்ச் இருக்குது எங்கிட்ட, டெமோ இருக்குது, மெயின் இருக்குது. இதில் கரண்ட்டாக நான் மெயினில் இருக்கேன், அதனால தான் ஸ்டார் போட்டு க்ரீனில் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை பார்க்குறதுக்கு கிட் பிரான்ச் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் பார்த்த எல்லாமே சிம்பிள் கமாண்ட்ஸ். ஓகே, எதுவுமே நம்ம பெருசாக பண்ணலை. இது வரைக்கும் பார்த்த எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் கமாண்டு. இனிமேல் நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஸ்லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம அடுத்தடுத்து செய்ய போகிறோம். ஸோ கிட் இது வரைக்கும் எல்லாமே சிம்பிள் கமாண்ட். இனிமேல் பண்ண போகிறதெல்லாம் கோட் லாஜிக்ஸ் சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் பண்ண போகிறது. இப்போ சிஎல்எஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சேஞ்ச் ஆல்ரெடி பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ கிட் ஸ்டேட்டஸ்லேயே பார்த்தோம்னா ஆல்ரெடி மாடிஃபைட்னு ரெட்டில் காட்டுது. ஆனால் கிட் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ லோக்கலில் சேஞ்ச் பண்ணியிருக்க, ஆனால் .git ஃபோல்டருக்கு அந்த இன்டெக்ரேஷன் வரல. ஓகே, சேஞ்சஸ் நாட் ஸ்டேஜ்னா அதான் அர்த்தம். .git ஃபோல்டரில் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. .git ஃபோல்டருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு git add கமாண்ட் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ என்ன பண்ண போகிறேன், git add, அதுக்கப்புறம் ஒன்று இந்த ஃபைல் நேம் கொடுக்கலாம் நீங்கள், இல்லைன்னா டாட் கொடுக்கலாம். இப்போ 10 ஃபைல் நீங்கள் மாற்றிருக்கீங்கன்னா 10 ஃபைலையும் உட்காந்து நம்ம டைப் பண்ண முடியாது இல்லையா. ஸோ டாட்னு கொடுத்தாலே போதும், 10 ஃபைலும் கமிட் ஆகிடும், ஆட் ஆகிடும். ஸோ git add டாட் கொடுக்குறேன், திருப்பியும் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருந்து க்ரீனாக மாறிடுச்சா. இப்போ என்ன சொல்லுது, முன்னாடி என்ன சொல்லுச்சு, சேஞ்சஸ் நாட் ஸ்டேஜ்னு சொல்லுச்சு. இப்போ அது எதுவுமே சொல்லலை, ஸ்டேஜ் ஆனதுனால அடுத்த ஸ்டெப் போயிடுச்சு. அது கமிட் பண்ணு அப்படின்னு. கமிட்டிங்னா உங்களுடைய கோடை நீங்கள் கிட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே ஸ்டோர் பண்ணி ஒரு அதுக்கான ஐடி ஒன்று எடுத்துடுறீங்க. அந்த ஐடியை தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்யூச்சரில் ரிமோட் சர்வருக்கு அனுப்புவோம், டேட்டாவை அங்கே தான் அனுப்புவோம். ஸோ அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்தாச்சு. பட் நம்ம கமாண்ட்ஸ்லேயே பார்ப்போம். ஸோ கிட் ஆட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கிட் ரிமூவ் நம்ம கடைசியாக வருவோம்.
இந்த ஃப்ளோவை முடிச்சுட்டு ரிமூவ்க்கு வரலாம். அடுத்து கிட் கமிட். ஸோ கிட் கமிட் என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ண சேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த சேஞ்சை ஒரு ஸ்டோரேஜில் போய் ஸ்டோர் பண்ணும். ஓகே, இதை 2 விதமாக பண்ணலாம். ஒன்று கிட் கமிட்னு போட்டு என்ட்ரு அடிக்கலாம். இப்படி அடிச்சிங்கன்னா ஒரு விண்டோ அப்படி ஓப்பன் ஆகும். விண்டோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கே போய்ட்டு நீங்கள் மெசேஜ் எழுதலாம். என்ன மெசேஜ் அப்படின்னா, added a new line அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் சேவ் பண்ணலாம். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு -mன்னு போட்டுட்டு அந்த மெசேஜ் இங்கேயே நீங்கள் அடிக்கலாம். அடித்து என்ட்ரு அடிச்சிங்கன்னா இங்கேயே ஸ்டோர் ஆகிடும். ஓகே, ஸோ 2 விதமாக நீங்கள் பண்ண முடியும். இப்போ நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், அதனால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அடுத்தது கமிட்டில் நான் அது காட்டுறேன் அப்படி பண்ணுறது அப்படின்னு. ஸோ கிட் ஸ்டேட்டஸ் பார்ப்போம். இப்போது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி மாடிஃபைட் காட்டுச்சுல, இப்போ அதுவும் காட்டல. இப்போ என்ன சொல்லுது, உங்கள் பிரான்ச் வந்து உங்கள் லோக்கலில் இருக்கிற சேஞ்ச் வந்து ரிமோட் சேஞ்சை விட ஒரு கமிட் எக்ஸ்ட்ரா இருக்குது, ஸோ புஷ் பண்ணுங்கன்னு சொல்லுது. ஸோ கிட்டே வந்து வரிசையாக காட்டிகிட்டே வரும் அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம லோக்கலில் பண்ணியிருக்கிறது ரிமோட்டோட ஒரு கமிட் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ இந்த கமிட்டை பார்க்குறதுக்கு என்ன செய்யணும்னா, கிட் லாக்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ கிட் லாக் பார்த்துருவோம், அப்புறமா புஷ் பண்ணுவோம். ஸோ கிட் லாகில் பார்த்தோம்னா எல்லா கமிட்டும் காட்டும். கிட் லாக் காட்டுதா? முதல்ல நான் பழசுலாம் சர்வரில் பண்ணதெல்லாம் இங்கே காட்டுது. இது வந்து இப்போ நான் புதுசாக பண்ணேன்லே, இப்போ November 26 பண்ணியிருக்கேன். ஸோ அது கரெக்டாக காட்டுது. நேற்றுக்கு பண்ணது பழசெல்லாம் காட்டுது. இப்போ இது வந்து இன்றைக்கி பண்ணது. இப்போ இதோட டீட்டெயில் பார்க்கணும், என்ன கோடு நான் மாற்றிருக்கேன்னு பார்க்கணுன்னா, இந்த கமிட் ஐடி இருக்கு இல்லையா, பெரிய நம்பர் இருக்கே, இதை காப்பி பண்ணிவிட்டு கிட் ஷோ அப்படின்னு போட்டுட்டு இந்த நம்பரை போட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா இந்த சேஞ்ச் காட்டுதா, ப்ளஸ்ன்னு போட்டு. ஸோ இந்த லைனை நான் புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ்னால் அடிஷன் எப்போவுமே க்ரீனில் காட்டும், டெலிஷன் வந்து எப்போவுமே ரெட்டில் காட்டும். இங்கே மைனஸ்ன்னு காட்டும், ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் காட்டும், ரெட்டில் காட்டும் இந்த லைன். ஸோ ரெட்டில் இருந்தால் டெலிட்டட், க்ரீனில் இருந்தால் ஆடட், ப்ளஸில் இருந்தால் ஆடடு, மைனஸில் இருந்தால் டெலிட்டடு. ஓகே, இப்படி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த கமெண்ட்ஸ் ரெண்டையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம லாகும் ஷோவும் பார்த்தாச்சு. இப்போ புஷ் பண்ணிவிடுவோம். ஸோ கிட் புஷ் பண்ண போகிறோம். நான் கிட் புஷ் அப்படின்னு கொடுக்குறேன். எரர் வர சான்ஸ் இருக்குது. ஏன்னா கிட்ஹப் என்ன பண்ணிட்டாங்கன்னா, முன்னாடி பரவாயில்ல போயிடுச்சு. நார்மலாக இது போகாது, எரர் அடிக்கும். எனக்கு வந்து பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ வேணும்னு கேட்கும் என்கிரிப்ஷனுக்காக. பட் பரவாயில்ல, இப்போ மூவ் ஆகி போயிடுச்சு. இப்போ கிட்ஹப்பில் போய் பார்ப்போம் நம்ம போட்ட சேஞ்ச் வந்துருச்சான்னு. ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். வந்துருச்சு, ஆடட் நியூ 2 minutes ஆக வருதா. ஸோ நம்ம போட்ட சேஞ்சு சர்வருக்கு வந்தாச்சு. இது இருக்கா, திஸ் லைன் இஸ் டு ஷோகேஸ் டேட்டா இன்டெகிரேஷன். ஸோ நம்ம போட்ட சேஞ்ச் பர்ஃபெக்டாக சர்வருக்கு வந்துருச்சு. இப்போது நான் திருப்பியும் சர்வரில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறேன். அப்படி பண்ணுவோம். இப்போ சர்வரில் என்ன பண்ண போகிறேன், திருப்பியும் இங்கே எடுத்து இங்கே நான் ஒரு லைன் ஆட் பண்ணுறேன். இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, திஸ் லைன் இஸ் டு ஷோகேஸ் கிட் புல் கமாண்ட். ஸோ கிட் புல் பண்ணுறதுக்கு என்ன செய்ய போகிறோன்றது தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். ஸோ அவளை கமிட் பண்ணுறேன். இங்கேயே டேரெக்டாக கமிட் பண்ணிட்டேன். ஸோ கமிட் ஆகி ஸ்டோர் ஆகிடுச்சு. எல்லாமே இங்கே ரெடிமேடாக வந்தாச்சு. இந்த லைன் இங்கே ஆட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சேஞ்ச் என் லோக்கலுக்கு வரணும்னா, இப்போ நான் பொறுமைனா கிட் ஸ்டேட்டஸ் போட்டேன்னா எனக்கு எதுவும் காட்டல, தெரியுதா, எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லுது. அதே நான் கிட் புல் பண்ணேன்னா எனக்கு இந்த சேஞ்ச் வரும். இப்போ கிட் புல் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த காட்டுதா, ரீட்மியில் திருப்பியும் வருது, ஆட் ஆகிருக்குன்னு சொல்லி காட்டுதா. இப்போ நான் ரீட்மியை ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா, இல்லை ரீட்மியை பார்க்கலாம், இல்லை கிட் லாகில் பார்க்கலாம். பழைய மாதிரி கிட் லாக் பார்த்தீங்கன்னா இங்கே காட்டுதா. இப்போ நான் பண்ணேன் இல்லையா லாஸ்ட் சேஞ்சு, இதை ஷோ பண்ணிங்கன்னா காட்டும். கிட் ஷோ கிட் ஷோ போட்டுட்டு பேஸ்ட், இந்த காட்டுதா. இது பழசு இருந்தது. இப்போ திஸ் லைன் இஸ் டு ஷோகேஸ் கிட் புல் கமாண்ட் லைனும் ஆட் ஆகிருக்கு. ஸோ முன்னாடி இப்படி இருந்தது, இப்போ இப்படி ஆட் ஆகிருக்குது அப்படின்னு காட்டுது. ஓகே, இது வந்து ரிமூவ் ஆகி ஆட் ஆனது மாதிரி காரணம் கிடையாது, ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்கு அது மாதிரி காட்டுது. இந்த லைன் மட்டும் தான் ஆட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் கிட் புல் கமாண்ட். ஸோ கிட் புல்லும் நமக்கு பார்த்தாச்சு. இப்போ கிட் ரிமூவ் பார்த்துருவோம். இதான் லாஸ்ட் கமாண்டு. இப்போ வழக்கம் போல் திருப்பியும் நான் என்ன பண்ணுறேன், விஷுவல் ஸ்டுடியோ கோடில் போயிட்டு இந்த கோடை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன். லைன் இஸ் டு ஷோகேஸ் கிட் ஆர்எம் கமாண்ட். ஸோ கிட் ரிமூவ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துருவோம். இப்போ ரீட்மியில் சேஞ்ச் பண்ணியாச்சு. திருப்பி நான் இங்கே வந்து கிட் ஸ்டேட்டஸ் பார்க்குறேன். ஸோ மாடிஃபைடு ரீட்மி காட்டுதா. இப்போது இந்த இடத்துல
நான் இப்போ தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் அதை ஆட் பண்ணிடுறேன். இப்போ ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா ஆட் ஆகிருக்கும். இப்போ எனக்கு இது வேண்டாம், இப்போ இதை எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த git restore கமாண்ட் யூஸ் பண்ணலாம். இந்த அன்ஸ்டேஜ் அப்படி தான் பண்ண முடியும், ரிமூவ் டைரெக்டாக பண்ண முடியாது. ஸோ அன்ஸ்டேஜ் பண்ணுறதுக்கு நான் இந்த மெத்தடில் தான் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு க்ரீனை ரெட்டாக மாற்றுறதுக்கு இந்த மெத்தட் தான் பண்ணணும், மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெட்லேருந்து நார்மல் ஆக்கிறதுக்கு தான் என்னால் git ரிமூவ் பண்ண முடியும். ஸோ git ஆரம் போட்டு என்டர் அடிச்சேன்னா ஓகே ரீட்மி அப்படின்னு போட்டு இங்கே தான் என்னால் ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, லோக்கல் மாடிஃபிகேஷன் இருக்குது, இது மாத்திரமா வேணாமான்னு கேட்குது. நான் மாற்று, எனக்கு வேணாம், லோக்கல் மாடிஃபிகேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ git ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஓகே டெலீட் பண்ணிடுச்சு. டெலீட் பண்ணக்கூடாது, திருப்பி நம்ம ரிஸ்டோரே பண்ணிடலாம். இப்போ தான் கரெக்டாக காட்டுதா, ஆடில் ரிமூவ் பண்ணு அப்படின்னு. இப்போ தான் அந்த ஆரம் கமாண்ட் வந்திருக்கு. இப்போ நம்ம வேணால் ஆரம் கொடுத்து பார்க்கலாம். git ஆரம் readme டாட் எம்டி அப்படின்னு கொடுப்போம். ஸோ இப்போ அது ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் மொத்த கமாண்ட்ஸ், கிட்டோடைய கமாண்ட்ஸு. இதெல்லாம் தான் நீங்கள் ரன் பண்ணி பார்க்கணும். ஸோ இதோட உங்களுடைய கிட் கமாண்ட்ஸோடது எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இதோட முடிஞ்சது. அடுத்தது நம்ம மேவன் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.